திராவிட இயக்கங்களுக்குள்ள வாக்குகளை பிரிக்கிற விஷயமா இருக்கு. இப்போ திமுகவுடைய வாக்குகளை தாவேகா பிரிக்கிறது, அதிமுக வாக்குகளை தாவேகா பிரிக்கிறது, விசிக வாக்குகளை தாவேகா பிரிக்கிறது. இப்படி திராவிட இயக்கங்களுக்குள் 3 பேர் அடிக்கிறாங்க. திராவிடத்தின் பார்வையில் தான் அவரும் போய் கொண்டிருக்கிறார் ஒழிய திமுக அதிமுக எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் முடிவு செய்து கூட்டணி அறிவிப்பன்றப்போ அதே சித்தாந்தத்தில் போகிறாங்க ஒழிய இது ஒன்றும் மாறுபட்ட கொள்கை மாறுபட்ட சித்தாந்தம் மாற்றத்தை கொடுக்குற கட்சியாக நான் பார்க்கல. 3-4% தான் திமுக அதிமுக வித்தியாசம். தாவேக்கால பார்க்க அவ்வளவுதான். தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இருக்கு. அதுவும் வருமா வரதான்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம், ஆனால் தாவேக்காவை பார்க்குறப்ப பெரிய பெரிய கோர் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் விஜய் அவர்கள் போன பிறகுதான் அந்த இஷ்யூ வந்து பெருசாக பேச. திருப்பூரங்குன்ற மேட்டர் ஏன் பேசல? தமிழக அரசியல் களத்தில் அந்த போட்டியிலிருந்தே வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தானே இருக்குது. அண்ணாமலையுடைய அரசியல் கிரிட்டிக்கல் அரசியல். அண்ணாமலையுடைய அரசியல் ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்க மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடியை முதலமைச்சர்னா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் போயிடும். ஏன்னா வயசாகுது, இன்னும் 10-20 ஆண்டுகள், இன்னும் 30 ஆண்டுகள் அரசியலாம் வயது இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, திராணி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துடிப்பு இருக்குது, ஆற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, சிந்தனை இருக்குது, செயல் இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. பாஜக தமிழகத்தில் இன்னும் 100 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகளாலும் தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. குறுக்கு வழியில் கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரி தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கும். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தமிழக அரசியல் கள சூழலில் தேர்தல் அரசியல் குறித்து நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் இல்லாமல் தமிழக அரசியல் களம் பேசு பொருளாக இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா பாண்டிச்சேரி போகிறாரு, அங்கே ஒரு கூட்டம், அதில் அவர் பேசுகிறப்ப அன்னைக்கு பூரா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் விஜயனுடைய பேச்சு தான் பேசு பொருளாக ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் பொதுமக்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அப்படியான சூழல் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேர்தல் ஊடகம் வாயிலாக நல்ல ஒரு கவர்ச்சி கொடுக்குறாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. சமூக சோஷியல் மீடியாவிலும் நல்ல கவரேஜ் இருக்குது, எந்த மாற்றம் இல்லை. கள அரசியலில் தாவேக்கா இல்லைன்னு பார்க்கலாம். அதாவது கள அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக மற்றும் கட்சிகள் இருப்பது போல களத்தில் வாக்காளை கவருகின்ற விதமும் கள அரசியல் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்பதிலும் தொழிலாளர்கள், வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களுடைய குரல் கொடுப்பதில் விதமும் அது பின்தங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி கட்டமைப்பு, ஒன்றிய நகர நிர்வாக கட்டமைப்பு வேணும். தேர்தலில் பூத்து கமிட்டி வேணும். ஊராட்சி நகராட்சி எல்லா இடலும் வார்டு லெவலில் வாக்காளரை கவர்ந்து அவர்களுக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரு இது ஒன்று. எஸ்ஐஆருடைய விஷயத்திலே பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே வந்து சிறப்பாக செயல்படுறது திமுக தான். அதிமுகவோ மற்ற இணைய கட்சியில் கிடையாது. திமுக சார்ந்த அத்தனை பேருமே யார் யார் என்னென்ன அவங்களாம் நல்ல ரெஸ்பான்சிபிள் செய்யப்பட்டு வாக்காளர்களுக்கு வந்து வேண்டிய வாட்டர் பாட்டிலேருந்து வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்கள கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக பதிவு பண்ணது. எஸ்ஐஆரை வந்து முழுமையாக வந்து செயல்படுறது திமுக, மற்ற ஏனைய கட்சிகள் தவறிவிட்டது. அதில் தாவேக்கா வந்து அதில் செயல்பட ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறபோது பூத் லெவலில் இருக்கிற வாக்காளர்களை கவருகின்ற விஷயமும் இங்கே எடுக்கல. ஒரே பொதுக்கூட்டமோ இல்லை வந்து ஒரு ரோட் ஷோவோ இல்லை மற்ற கூட்டம் கூடுவதை வைத்து நாம் இவ்வளோ பெரிய வாக்களை பெற்றோன்ற ஒரு பிம்பம் இருப்பது தவறு. ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு 100% வாக்காளரில் 72% போலிங் ஆகுது. அந்த 72%க்குள்ள வாக்குகள் பிரிச்சுக்கணும். திராவிட இயக்கங்களுக்குள்ள வாக்குகளை பிரிக்கிற விஷயமா இருக்குது. இப்போ திமுகவுடைய வாக்குகளை தாவேக்கா பிரிக்கிறது, அதிமுக வாக்களை தாவேகா பிரிக்கிறது, விசிக வாக்களை தாவேகா பிரிக்கிறது. இப்படி திராவிட இயக்கங்களுக்குள் 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. 2 பேர், அதாவது அதிமுக திமுக என்றது போய் இப்போ திமுக அதிமுக 3க்கான ஃபைட்டர் ஆகி 3 ஃபைட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 ஓட்டுக்குள்ளேயே 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க ஒழிய விஜய்க்காக தனியாக வாக்குகள் வந்துடல, விஜய்க்காக வந்து புதுசாக ஒரு வந்துடல. இருக்கிற வாக்குகளில் பிரித்து கொள்ளுங்க. நீங்க சொன்ன மாதிரி பல்முனை கட்சியில இருந்து நிறைய வாக்குகள், அதாவது கொஞ்சம் எல்லா கட்சியில இருந்து வரப்ப அது ஒரு கணிசமான வாக்கா தாவேக்கா வெற்றியை கொடுக்காது. தேர்தலில் சட்டமன்றத்தில் வெற்றியை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த வெற்றி கொடுப்பதில் மிகப்பெரிய கடினமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சட்டம் வேட்பாளரை நிற்க வைக்கணும். அது நிற்க வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இவங்க பயிற்சி பெற்றிருக்காங்க தெரியாது. தேர்தலில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அளவுக்கு பூத் லெவலில் வார்டு லெவலில் கட்டமைப்பு உருவாக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலே 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. மத்திய அரசு கடன் எவ்வளவு தெரியல. அப்படி போது வெள்ளை அறிக்கை கொடுக்காமல் திமுக அரசு இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது தாவேக்கா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடு வீடும் வாகனம் கொடுப்பது என்பது கேலி சித்திரமாக இருக்கிறது. இன்னும் இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து குடிச்சிருக்கிற விஷயங்களை தான் அந்த திராவிட இயக்கங்கள் செய்வது போல இவரும்
செய்கிறார் ஒழிய புதிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும், புதிய மாற்றத்துக்கான சிந்தனை உருவாக்க வேண்டும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும், நல்ல காற்றை கொடுக்கணும், சுகாதாரமான கல்வி, சுகாதார மருத்துவத்துறைகளை கொடுக்கணும், கல்வியை வந்து அனைவருக்கும் பொதுவான கல்வியை கொடுக்கணும். இப்படி முன்னெடுத்தா பரவாயில்ல. சராசரியா திராவிட இயக்கங்கள் இலவச பெண்களுக்கு வந்து இலவச திட்டங்கள் கொடுப்பது போல திராவிடத்தின் பார்வையில் தான் அவரும் போய் கொண்டிருக்கிறார் ஒழிய திமுக அதிமுக எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் முடிவு செய்து கூட்டணி அறிவிப்போ அதே சித்தாந்தத்தில் போகிறாங்க ஒழிய இது ஒன்றும் மாறுபட்ட கொள்கை, மாறுபட்ட சித்தாந்தம், மாற்றத்தை கொடுக்கிற கட்சியாக நான் பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்து இதெல்லாம் கொடுக்கணும் அரசியல் அப்படின்னு சொல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு மாற்றா வந்தவர் சீமான் தான். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவரு சக்சஸ் ஆகல. 8% வாக்குக்கு தான் வந்திருக்காங்க. இவருக்கு அதே பிளாட்ஃபார்ம்ல ஏன் டிவிக்கு போகணும்? அவங்களும் இதே வெற்றி கூட்டணி ஒரு வெற்றி ஒரு கணக்கா இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்திலே போறதுல என்ன தப்பு இருக்கு? அது ஓட்டு பசி குறைஞ்சிருச்சு சார். இப்போ விசிகாவுடைய ஓட்டு குறையுது. இப்போ அந்த ஓட்டு கூட்டணி தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட 72% வாக்குகள் வந்து குறைஞ்சபட்சம் போலியாதுன்னு வச்சுக்கலாம், இல்லை 74 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வெற்றி வாய்ப்பு என்பது இழுபறியா இருக்கு. இப்போ சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எடுத்துட்டு இருக்கோம், அடுத்த வாரம் வெளியிட திட்டமிட்டு இருக்கோம், வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்கே கூட்டணி என்னதான் கணக்குகள் வச்சாலும் என்னதான் கூட்டணி இது பண்ணாலையும் ஒரு 28% ஓட்டுல தாண்ட மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ விதமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தாலையும் அந்த 28% ஓட்டு தான் ஏடிஎம்கே இருக்கு. டிஎம்கேவும் கிட்டத்தட்ட 30%, குறைஞ்சபட்சம் 33-30% ஓட்டுகள் தான் டிஎம்கே. ஒரு 3-4% தான் திமுக அதிமுக வித்தியாசம். தாவேக்கால தாக்கம் அவ்வளவுதான். தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வாக்குகள் இருக்கு. அதுவும் வருமா வரதான்னு சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம், கூட்டங்கள்லாம் போல ஆய்வு செய்கிற போது கூட்டத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தா நிறைய பார்க்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க ஓட்டை மாற்றணும். ஏன்னா திமுக அதிமுக ஏனைய கட்சியில் சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு போடுவாங்கன்றது தேர்தல் நேரத்தில் வந்த பிறகு தான் தெரியும். ஸோ இந்த தேர்தல் முடிந்த பிறகு இவ்வளோ சதம் வாங்குறது தான் ஊர்ஜிதமாக இருக்க முடியும். கட்டாயம் இவ்வளோ சத வாக்களை பெறுவார் என்ற ஊர்ஜிதமான அடிப்படையில் சொல்ல முடியும். இந்த கருத்து பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது, உங்ககிட்டயே கூட மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் விஜய் பார்க்கணும் அப்படின்னு களத்துக்கு வராங்க. இவ்வளோ பெரிய க்ரௌட்ல தேடி வந்து தங்களுடைய நேரங்களை லீவ் போட்டு இல்ல எல்லாருக்கும் வராங்க, அவரை பார்க்கணும்னு வராங்கல்ல. அவங்க எல்லாம் நடிகர்கள். இவர் நடிகர் தாண்டி ஒரு அரசியல் கட்சியா தொடங்கிட்டார்ல, ஏன் வாக்கு போட மாட்டாங்க? அதை ஏன் நம்ப மாட்டீங்க யாருமே? அது என்ன காரணம்? அதாவது நீங்க எம்ஜிஆர் நடிகர், எம்ஜிஆர் மையிட்ட சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து நடிகரா இருந்தாலும் அவர் திராவிட இயக்கத்தின் பால் பற்று கொண்டவர். திராவிடத்தில் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர். அண்ணாவை ஏற்றுக்கொண்ட பிறகு திமுகவில் பொருளாதார பயணிச்சவர். ஒரு கட்சியிலிருந்து தான் அடுத்த கட்சிக்கு வந்தார். விஜய் அவர்கள் அப்படி அல்ல. நடிகர் 1970 போல இன்றைக்கு மக்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிற இளமையான பருவத்தில் ஒரு தொலைபேசியில் அழைத்தால் கூட பக்கத்து வீட்டிலிருந்து ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு கூப்பிட்ற காலம் போய் இன்னைக்கு கைபேசி கையில் வந்து விட்டது. விஞ்ஞானம் பெருகி விட்டது. ஒரு செய்தி உடனே போய் சேர்கிற நிலைமை உருவெடுத்துவிட்டது. மக்கள் இன்றைக்கு தேவைகள் உடனடியாக போய் சேருகிற செய்திகளாக இருக்கிறது. நாட்டில் நடக்கிற உலக நடக்கிற விஷயங்களாம் அப்படி பார்க்குற போது இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த காலத்து சூழ்நிலை மாதிரி இப்போ இல்லை. நடிகருக்கு மறுபடியும் நாட்டை ஆள்வது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே பிராந்திய கட்சிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ அண்ணாமலையுடைய ஆதரவு ஓட்டுகள் விஜய்க்கு போகிறது. ஸோ அண்ணாமலை ஏதாவது ஒரு இம்பாக்ட் எடுத்தார்னா அது ஒரு சிக்கலும் இருக்கிறது. மாற்றுவன்னு சொல்றாங்க. அவங்க ஆப்ஷனா விஜய் வரும்போது அங்கே ஆப்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கக்கூடிய நபரா விஜய் இல்லாமல் இருக்காரு. ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்க முடியுமா சந்தேகம் வருது. இங்கே திராவிடங்கள் பேசி பேசி வளர்ந்த இயக்கம், இன்னைக்கு மொழி பற்றால் உரையாடல் கலையால் பேசி வளர்ந்த இயக்கம் தமிழகத்திலே அரசியல் வந்து கொள்வார். அப்படி அதிலும் பேச்சு கலைகளும் பின்தங்கி இருக்கிறார். நேற்று கூட பாருங்க, மாவட்ட செயலர் மீட்டிங் நடக்கிற ஒரு தலைவர் இல்லாத திருமணத்தை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குற போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வந்து ஒரு விதமான சதவீத வாக்களை பெறும் மொழிய ஆட்சியை பெறுவது இன்றைக்கு இல்லை, என்றைக்கும் வாய்ப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கட்டமைப்பு உட்கட்டமைப்பு தேர்தலை சதித்து வெற்றி பெறதுக்கான கட்டமைப்பில் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த அரசியலை நான் உற்று நோக்கு பார்க்குற போது நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிய, ஒரு மழை வரும் மேகமூட்டம் வரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிய நிச்சயமாக வெற்றியை கொடுக்குற கூட்டணியை அது இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். தாக்கம் அப்படின்னா எந்த மாதிரியான தாக்கம்? அது 3வது இடத்துக்கா 2வது இடத்துக்கா? இல்ல அவர் சொல்றாரு திமுகக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. இல்ல அதுக்கான சூழ்நிலை உருவாரு. எடப்பாடி அவர்களுக்கு அவர் என்னன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் போல நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. அவருக்கான கவர்ச்சி இல்லை. ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு கட்சியை வளர்த்து இது பண்ணல. ஸோ குறுக்கு வழியில் வந்து கட்சியை பிடித்தவர். அப்படி இருக்கும் எடப்பாடி வந்து இந்த 4 ஆண்டுகளாக அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்கள், போராட்டங்கள், தொழிலாளர்களுக்காக, விவசாயத்துக்காக, போதை எதிர்ப்புக்காக பல்வேறு விதமான விஷயங்கள் கையில் எடுக்காமலே விட்டுட்டார். ஸோ எடுத்து களத்தில் அரசியல போய் மாவட்ட ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்படி பார்க்குற போது இவர் எடப்பாடி
ஒன்றும் உத்தவர் அல்ல. தமிழகத்திலே திராவிட இயக்கங்களில் எப்படி திமுக அதிமுக ரெண்டும் ஒரே மாதிரி தானே மக்கள் பார்க்கப்படுறாங்க. இவரும் கையூட்டு பெறுகிற ஒரு மனிதர், அவர்களும் கையூட்டு பெறுகிறவர்கள், ரெண்டு பேரும் கையூட்டு பெறுகிற ஆட்சி தான் நடத்திருக்காங்க ஒழிய மாற்றத்தை கொடுக்காத, மக்கள் மாற்றத்தை கொடுக்காத, மக்களுடைய முன்னேற்றத்தை கொடுக்காத அரசுகள் தான் ரெண்டு திராவிட அரசு. ஸோ இப்படிப்பட்ட வெறுப்பும் இருக்கிறது. அந்த வெறுப்பு வாக்களை விஜய்க்கு போகிறது இல்லைன்னு சொல்ல, ஆனால் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பெறுகிறான்னா அது கேள்விக்குரியன்னு சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற மாதிரி போராட்ட களத்தில் எல்லா இடங்கள்லையும் அதிமுக நிற்கல, எடப்பாடி குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் நாம் தமிழரும் அனைத்து என்ன கேட்டால் விஜய் அவர்களை காட்டிலும் நாம் தமிழர் எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் தலைவராக வந்து பேசுகிறாரு, செய்தியாளர் சந்திக்கிறாரு, களத்தில் நிற்கிறாரு. ஓரிரு இடங்களில் அவர் ஆப்சென்ட் ஆனதை சமீபத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தாவேக்காவை பார்க்குறப்ப பெரிய பெரிய கோர் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பரந்தூர் விமான நிலையம் விஜய் அவர்கள் போன பிறகு தான் அந்த இஷ்யூ வந்து பெருசாக பேச. திருப்பூரங்குன்ற மேட்டர் ஏன் பேசல? இல்லை, ஓகே, அதான் பேசல. இல்லை, இவங்களும் தவறி இருக்காங்க. நான் அவர் பேசினார்னு சொல்லலை. ஏன் பேசல? திருப்பூரங்குன்ற மேட்டர் ஏன் இல்லை, சரிசமமாக ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. ஆனால் அப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்த பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். யாரு? விஜய் அவர்களும் சீமான் அவர்களும். சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆகச்சிறந்த என் அண்ணன், மதிப்பிற்குரியவர், அதில் போட்டுதலுக்குரியவர். அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் வேறு. அது இப்படித்தான்ற கிணத்துல விடுற கூட்டம் இது அப்படி இல்லை. இப்படினாலேன்றது திராவிடம், பெரியார், அண்ணா இது ஒரு கலவையாக இருக்கிறது. இது வெற்றி பெறாது. ஒரு இயக்கம் ஒரு கொள்கையில் முடிவாக இருக்கணும். வெற்றி தோல்கை என்பது வேறு. இந்த கொள்கையில் தான் வெற்றி பெறும் நோக்கத்தில் தாவேக்கா அல்ல. எல்லாம் கலந்து வச்சிருக்காங்க. நம்ம கிராமத்தில் சொல்ற மாதிரி நாட்டாம்படத்தில் ஒரு சொல் தென்ற உனக்கே எப்படி இருக்குன்னா 10 சொல்ற எப்படி இருக்குன்ற மாதிரி 10 வகையான விஷயங்கள் எடுத்து உள்ள போறது வெற்றி பெற முடியாது. எதுக்காக உதாரணத்துக்காக சொல்றேன், எடுத்துக்காட்டா சொல்றேன். நாம் தமிழர் ஓட்டுகள் அப்படி அல்ல. நாம் தமிழர் நிலையான வாக்குகள். அது ஒரு மொழி, தமிழ் தேசியம் உட்பட்ட ஒரு கொள்கைக்கு உட்பட்ட ஒரு கூட்டம். அது என்னைக்கும் மாறாது. அது அப்படிதான் போகும். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அது சித்தாந்த அடிப்படையில் வர கட்சிகள். ஸோ அவங்களும் அந்த கொள்கை அடிப்படையில் தான் இருப்பான். அப்போ பாஜகனா இந்துத்துவா, RSS அந்த மைண்ட் செட்ல உள்ளவன் தான் அதில் இருப்பான். அது தாண்டி காமன் பொலிட்டிஷியன்ஸ் அதில் இருக்க மாட்டான். ஸோ பாஜக பொறுத்த தமிழகத்தை பொறுத்த பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது, ஒரு அரசியல்வாதிகள் அங்கே கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு இருக்கிறான். அதுபோல தாவேக்கா என்பது கொள்கை சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டது, நாம் என்பது கொள்கைக்கு உட்பட்டது. அதனால திமுக இப்போ சமீப காலங்களாக பார்க்குற போது கொள்கை இல்லாத தமிழகமாக இருக்கிறது, கொள்ளையடிப்பதற்கு அரசியலாக இருக்கிறது. மக்களுக்கான அரசியல் அல்ல, மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான அரசியல் இல்லை. அவர்கள் முன்னேற்றத்திற்காக அரசியல் கொள்கை பயன்படுத்த போறாங்க ஒழிய யார் ஒரு இயக்கமும் யார் ஒருவரும் மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாக கொள்கைக்காக இந்த அரசியல் இல்லை. அரசியல் மக்களுக்கான அரசியல் என்பதை நான் தெளிவாக உள்ளபடியே தமிழகத்திலே கக்கன் காமராஜர் இருந்தது, கலைஞர் கூட சிறந்தவர். கலைஞர் வந்து இருந்தபோது அவர் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்து பிள்ளைகள் தான் வந்து கரப்ஷன் கமிஷன் அதிகமாக ஈடுபட்டாங்க. மத்தியில் ஆட்சி வந்த போது தான் ஊழல் அதிகமாக செய்யப்பட்டாங்க. கலைஞர் கூட பாராட்டலாம். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் மக்களுக்கான அரசியலாக இல்லை. எல்லோருமே அவர்கள் தேவைக்கான அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க ஒழிய நாடு முன்னுக்கு வர வேண்டும், நாட்டுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வர வேண்டும் அப்படி நோக்கத்தில் யாரும் இல்லைன்னு பார்க்கப்படலாம். நீங்கள் அண்ணாமலை நாடு அப்படின்லாம் பேசுகிறப்போ நீங்கள் சொல்கிற சித்தாந்தத்தில் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தார் பாஜக தலைவராக இருந்தபோது. இப்போ ஒரு ஆப்சென்ட் ஆன பிறகு தமிழக அரசியல் களத்தில் அந்த போட்டியிலிருந்தே வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தானே இருக்கு. தமிழகத்தில் மாற்ற வேணக்கூடிய நபர்களில் வந்து அந்த முன்வைக்கிற நோக்கத்துக்கு வந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். ரெண்டு திராவிடர்கள் இல்லாமல் புதுவிதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நாளை சமுதாயத்தை நன்மை பெற்ற நோக்கத்திற்காக வந்தவர் தான் அண்ணாமலை. அப்படி பார்க்குற போது அதை பூர்த்தி செய்ய முடியல. பாஜகவில் வந்து பூர்த்தி செய்யலாம், அது வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் அவங்க அந்த பதவியிலிருந்து பொறுப்பு எடுத்துட்டாங்க. அப்படி பார்க்குற போது இப்போ அந்த கட்சியிலிருந்து பயணித்து மறுபடியும் அந்த மாநில தலைவராக வந்தோ இல்லை அந்த கட்சியில் பயணிச்சு வந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்தபோது இவர் நாளைய வயது 40 வயசு தான் ஆகுது. நாளை தமிழகத்தில் அவரும் ஒரு முதலமைச்சர், இப்போ உதயநிதி, விஜய், அண்ணாமலை, சீமான் சொல்கிற போது அவரும் ஒரு முதலமைச்சருக்கான முகம். அப்படி பார்க்குற போது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இவருக்கு வெற்றி பெற ஓட்டு போடுதுன்னு சொன்னால் அவருடைய வளர்ச்சி சரிந்து விடும். அதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இவர் மாற்றத்துக்கு ரெண்டு அப்புறம் ஊழலை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஊழல் செய்யக்கூடிய பெருச்சாளிகள். அந்த ஊழல் செய்ய பெருச்சாளிகள் ரெண்டு திராவிடத்துக்கு மாற்றம் சொல்லக்கூடிய நபருடைய கொள்கை மாறிவிடும். ஸோ அண்ணாமலை கொள்கை கூற்றாக இருக்கணும், எடுத்த கொள்கை முடிவாக இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இப்போ வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக இடையும் கூட்டணி வேற செதுரிச்சு வர அப்படின்னா ஊழல் செய்கிற திமுகவுக்கு அங்கீகாரம், அதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருச்சு. இதுங்களும் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு முகாந்திரமே இல்லை. ஏன்னா அதிமுக கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் ஒரு 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பினாமிகள் பேரில் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்க, ஒரு வருடத்துக்கு 25,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கு அந்த அரசு அந்த ஈரத்தை வைத்துக்கொண்டு. அப்படி பார்க்கிற
பெறுகிற கையூட்டு பெறுற முதலமைச்சரை அங்கீகரித்தது போல ஆகும். ஸோ திமுகவும் அப்படித்தான். அப்புறம் ரெண்டு கட்சியுமே வந்து ஊழல் கட்சிகள் தான். அப்புறம் பாஜக ஊழலுக்கு துணை போகிற கட்சியை ஆகிவிட்டது. அதிகாரத்தில் இருந்த அதிமுக திமுக முதல்வராக இருந்திருக்கிறாங்க. நீங்க சொல்ற ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் எந்த பதவியிலுமே இல்லாம அரசாங்கம் எம்எல்ஏவாக கூட இல்லாம இவ்வளவு பணம் சேர்த்திருக்கிறாருன்னு தானே குற்றச்சாட்டாக பாஜகவில் இருக்க மூத்த தலைவர்களாலே வைக்கப்படும். யாராவது ஏதாவது பார்த்தாங்களா? ஏதாவது பண்ணால பேசலாம் சோதரா, யாராலும் பேசலாம். அதாவது ஒரு எம்பிஏ படித்த மாணவர், ஐஏஎஸ் அதிகாரி இருந்தவர், உலகளாவிய பேன் இண்டியா லீடர், இந்திய அளவில் உலக அளவில் பேசப்பட்ட தலைவர். அப்படி பார்க்குற போது அவர் ஐஎம் படித்த எம்பிபிஏ படித்த சூழ்நிலை இருப்பதனால அறிவாளி, கலைஞருக்கு அடுத்து ஒரு அறிவாளி நான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் சிந்தனையும் செயலும் அறிவு கொண்ட தலைவராக அண்ணாமலை பார்க்குறேன். அதில் எந்த மாற்றம் அதுக்கு நிகராக எனக்கு தெரிஞ்சு இல்லை, யாரும் இல்லை நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு கணிக்க முடியாத ஒரு அறிவுசார் சிந்தனையில் அண்ணாமலை இருக்கிறார். ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கக்கூடிய நபர். இந்த அளவுக்கு அறிவாளிகளாக தலைவர் இருப்பாங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சல. நான் பார்த்து பழகிறதை விட நான் அண்ணாமலிடம் பார்த்துருக்கிறேன், பழகிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். நான் பார்க்குற பார்வையில் இப்போது ஒரு நபர் கிடையாது. அவர் அங்கே பாஜக மாட்டிக்கொண்டார் தான் பார்க்குறேன். அவரெல்லாம் ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக உருவிடக்கூடிய நபராக நான் பார்க்கப்படுறேன். சீமானோடவும் நான் பேசியிருக்கேன். எல்லாரோடும் படுகிற போது ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர். எல்லாருக்குமே சில அறிவுகள் கிடையாது. இன்னைக்கு இருக்க தலைவர்கள் எல்லாருக்குமே அறிவு கிடையாது. ஆனால் அனைத்து அறிவும் படைத்த முடியிலேருந்து கீழே பாதி வரையும் பார்த்தோன்னா ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கக்கூடிய நபர். அப்படி பார்க்குற போது ஐஎம் படித்த மாணவராக இருப்பதனால அவன் இன்ட்ரெஸ்ட் லெவலில் சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்பிக்கை இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை டிப்ளோ வியாபாரம் செய்யப்படும்போதே அரசாங்கத்தில் எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு பாஜக கட்சியில் கட்சியிடத்தே கடினமான சூழ்நிலை இருக்கிற போது தினந்தோறும் வந்து தன்னுடைய கஷ்டத்தில் இயங்கி கொண்டு இருக்க ஒரு நபர் வந்து பணம் கிடையாது. அதுவும் தவறான தவறாக நான் பார்க்க போகிறேன். ஏன்னா எந்த எம்எல்ஏ இப்போ வந்து முருகன் இடத்த கூட மத்திய அமைச்சிருக்காரு, அவர் கொள்ளடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அதுக்கடுத்து தமிழிசை வந்து கவர்னர் தாங்க, அதில் கொள்ளடிக்க வாய்ப்பு நிறைய அடிச்சாங்கன்னு சொல்லப்படுறாங்க. பொன்னார் எடுத்துன்னா சென்னையிலே சேத்துப்பட்டு வீடு இருக்குது, பொன்னார் மத்திய அமைச்சர் அவர் சமாளிக்கப்பட்டிருக்காங்க, வானதி வந்து சமாளிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு சமாளிப்பு சொல்றது நான் கேட்கப்படலை, நான் பார்க்கல, நான் கண்ணில் பார்த்தா சொல்லணும். அதுக்கு சும்மா மற்ற பேசுகிறான்றதுக்கு நான் பேச முடியாது. தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவர் சீமான், விஜய்ன்னு சொல்ல முடியாது, உதயநிதி, இந்த இப்படிலாம் 4 பேர் வரல. இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நபராக நான் அண்ணாமலை பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியிலையும் மாற்றத்தை கொடுக்கின்ற நபர்கள் அண்ணாமலை வேண்டும் நினைக்கிறாங்க. அது அவர் தான் முடிவு செய்யணும். மாற்றத்துக்கு அரைச்சி கொடுக்கணும், தனித்துவமான அமைப்பை தொடங்கி தனித்துவமாக உருவெடுத்து 2 திராவிடத்தை ஒழித்துக்கணும்னு சொன்னால் அவருக்கும் ஒரு நல்ல களம் சான்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்த்தவளோ தமிழகம் முழுக்க என் டீம்லாம் போய் சொல்கிற போது ஒரு முடிவெடுப்பாரா அப்படின்ற மக்களை விரும்புகிறாங்க. இந்த தேர்தலில் வந்து கட்சி விட்டு வெளியே வந்துடுவாரா, அவர் தனித்துவமாக வருவாரான்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் ஒரு கட்சி நடத்துகிற அளவுக்கு பொருளாதாரம் என்பது நண்பர்கள் ஆதரவு இருந்தால் தான் நடத்த முடியும். சீமான் அவர்களும் நண்பராக தான் இயங்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் முடிவெடுப்பாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் பாஜக அவருடைய வாழ்க்கை என்பது தமிழக கட்சியில் செயல்படுவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக நான் பார்க்க போறேன். ஏன்னா ஒரு எடப்பாடி முதலமைச்சராக பிரச்சாரம் பண்ணானா அவர் வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ ஏன்னா இன்னைக்கு 40 வயசு ஆகுது, இன்னும் 10-20 ஆண்டுகள், இன்னும் 30 ஆண்டுகள் அரசு செய்யலாம். வயது இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, திராணி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, செயல் இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அப்படி பார்க்குற போது ஊழல் பிரச்சாரம் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லி தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்ணார்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அதை முன்னெடுக்க மாட்டா நான் பார்க்குறேன். அதனால அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷன் பொறுத்த சைலண்டாக இருப்பது ஆகச்சிறந்தா இருக்கும். இல்லை ஒரு அமைப்பாக தொடங்கி திராவிடத்துக்கு மாற்றாக எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிர்ப்பாக வந்திருக்காங்களோ அது அண்ணாசிரியை போன்ற ஒரு அமைப்பை தொடங்கி 2 திராவிடங்களுடைய முகத்தை கிழித்து இந்த திமுக உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது, இந்த மண்ணை மக்களும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இவர்களில் மாற்றம் வேண்டும். நடிகர் நாட்டை ஆண்டால் நாடு சிறப்பாக இருக்காது. ஸோ நாட்டை ஆளக்கூடியவர்கள் படித்தவர்களாக, குறைந்தபட்சம் ஒரு பட்டம் பெற்றவர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். நாடு முன்னுக்கு வரும். ஊழலாத ஆட்சி கொடுக்கணும், சிறந்த சமுதாயம் கொடுக்கணும், நல்ல காற்றை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல சுகாதாரத்தை கொடுக்கணும், போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நோக்கத்திலே முன்னெடுத்து அண்ணாமலை அரசியல் மையம் கொண்டார்னா நிச்சயமாக எதிர்காலம் இருக்கிறது. அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்ப்பு தலைவர் அண்ணாமலை இருக்கார். ஆனால் அதாவது கண்ணதாசன் ஒரு காலம் தலைவனுக்காக காத்திருக்காங்க சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவனாக உருவெடுக்கணும்னு சொன்னால் காலம் அவர் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவர் ஏதாவது ஒரு பிரதிபலிப்பு பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுறதா நாளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த தலைவனாக உருவெடுக்க முடியும். அவர் தான் முடிவு செய்யணும். டிசைடிங் ஃபேக்டாக அவர் தான் இருக்கார். பல விஷயங்கள் தொடர்ந்து பேசியிருக்கீங்க. ஒரு சின்ன இறுதியாக இந்த கேள்வியோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரேங்க் பண்ணீங்க நீங்கள் 1, 2, 3, 4, அதில் முதலிடம் மட்டும் நீங்கள் சொன்னீங்க. நான் மீதி இருக்கிற இடங்களையும் கேட்குறேன். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இளம் அரசியல் தலைவர்களை ஒரு ரேங்க் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை, உதயநிதி, திரு விஜய் அவர்கள்,
திரு சீமான் அவர்கள், திரு அன்புமணி அவர்கள் அப்படின்னு ஒரு ரேங்க் பண்ணால் எப்படி கொடுப்பீங்க? என்ன ரேங்க் கொடுப்பீங்க? முதலிடம் சொல்லவே வேணா அண்ணாமலை தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த இடம் சொல்கிறதுக்காக சொல்லலாம் மொழிய அரசியல் அன்ஃபிட் ஃபெலோஸ், திறமையானவர்கள் கிடையாது, ஊழல் செய்ய வரக்கூடிய நபர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அண்ணாமலை சொல்லலாம். மீதி இருப்பவங்க விஜய் அவர்களோ சீமான் கூட பாராட்டலாம். விஜய் அவர்களோ உதயநிதி அவர்களோ வந்தால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து வளர்ச்சிக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்காது. நார்மல் பொலிட்டிக்ஸாக இருக்கும் மொழிய ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற அரசியலாக இருக்காது. கரப்ஷன் கமிஷனுக்கான ஆட்சியை கொடுப்பாங்க. அண்ணாமலை வந்தால் பியூர் பாலிட்டிக்ஸை கொடுப்பாரு. நிஜ அரசியலை மக்களுக்கு கொண்டு செல்வார். மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நடுநிலை மற்றும் ஏழ்மையான மக்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்துகிற திட்டங்களை முன்னெடுப்பார் நான் பார்க்குறேன். அப்போ இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. திட்டங்களை தேடி கொள்ளையடிக்கிற விஷயங்களாக முன்னெடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாறுபாடு. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது போல படித்தவனுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும், படிக்காத ஆட்சி ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அப்படி பார்க்கலாம், உதயநிதியை எப்படி பார்க்கலாம். ஆமாம், திராவிட இயக்கங்களுக்கு அழிவு ஸ்டார்ட் ஆகி சொல்லலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திராவிட இயக்கம் ஒரு இயக்கம் அழியும், அதிமுக இயக்கம் இந்த எலெக்ஷனில் சமர்ப்பணமாகன்றது உறுதியாக சொல்ல முடியும். எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டெபாசிட் நிறைய தொகுதியில் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா நான் சொல்லப்படுறேன். நேற்று எடப்பாடி பேசும் பொதுக்குள்ள கூட பாராளுமன்ற தேர்தலில் ஒப்பிட்டு பேசினார், ஒவ்வொரு தேர்தலும் ஒப்பிட்டு பேசினார். அது மாதிரி அல்ல. அதிமுக இவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கு, பாஜக கூட்டணி இவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கு, 2% 40%. அதுவே தப்பு. ஏன்னா அது எம்பி எலெக்ஷன் சீசன் முடிஞ்சு போச்சு. இந்த எலெக்ஷனில் அது வராது. ஸோ பாஜக வாங்கின ஓட்டுகளே வர வாய்ப்பு இல்லை. பாமகவும் உடஞ்சிருக்கு. பாமக அன்புமணிக்கு வந்து ஒரு 3% வாக்குகள் வந்தால் பெரிய விஷயம். அப்படின்ற போது லாபம் இல்லாத ஒரு கூட்டணி, லாபம் இல்லாத கட்சிகளாக இருக்குது. எதிரணி வலுவிழந்ததாக இருப்பதனால எதிரிகளை வீழ்த்துவது கடினம். அப்படின்ற போது திமுக வீழ்த்துற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியை ஏடிஎம்கே கிடையாது. எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய தவறுகளை அரசியல் செய்து விட்டார். அதனால இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளே ஆட்சியை பிடிக்கின்ற வாய்ப்பு எடப்பாடிக்கு இல்லை. ஸோ இந்த இயக்கம் ஏடிஎம்கின்ற இயக்கம் இந்த எலெக்ஷனில் வந்து தோக்கிற போது இப்போ சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், விஜய் அவர்கள் இந்த எல்லாருடைய பிம்பம் உடையிற போது மறுபடியும் திமுக 2024 வந்து ஆட்சியை பிடிக்கும். ஆட்சி பிடிக்கிற போது நிச்சயமாக இவர்கள் பின்னடை செல்கிற போது அண்ணாமலை போன்ற நபர்கள் இந்த எலெக்ஷனில் ஒரு தாக்கத்தை ஏற்படுவதால் நிச்சயம் நாளை எதிர்காலத்தில் தமிழக முதலமைச்சருக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கப்படுறேன். விஜய் அவர்கள் இல்லைனா விஜய் கிடைக்கும் அந்த வாய்ப்பு. ஏன்னா அண்ணாமலை வந்தார்னா அண்ணாமலை கிடைக்கும், அண்ணாமலை வரனா விஜய் அந்த இடத்த பிடிச்சிக்குவார். ஏன்னா இப்போ வந்து ஒரு 15 சீட்டு 20 சீட்டு தாவிக்க பிடிச்சோன்னா நிச்சயமாகவே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படும் சட்டமன்றத்தில். இதை தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு தடுக்கணும்னா அண்ணாமலை ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் தான் வந்து வெற்றியை பெற முடியும். அவர் பிஜேபியை தொடர்ந்தால் கூட பலன் இல்லை. ஏன்னா அந்த ஓட்டர்ஸ் வந்து பிஜேபி கூட்டணி ஓட்டு போட தயாராக இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் தான் அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் சொல்கிற கருத்தாக இருக்கும். அவர் ஆதரவாளர்களும் காத்திருந்தால் பலன் கிடைக்காதுல்ல. அவங்க ஆதரவாளரும் பாலிடிக்ஸ் பண்ணும்ல. அதுக்கான விஷயங்களை ஏதாவது முன்னெடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணாமலையுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவருக்காக ஒரு 15% ஓட்டு போட தயாராக இருக்காங்க. அதாவது பாஜக அப்பாற்பட்டு வந்தால் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. பாஜக இருப்பதில் ஏற்றுக்கல. ஸோ பாஜக தமிழகத்தில் இன்னும் 100 ஆண்டுகள் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகளாலும் இப்போ தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. குறுக்கு வழிகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரி தான். தமிழகத்தில் பிராந்திய கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு. மாநிலத்து உரிமை யார் முன்னெடுத்து அரசியல் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு. அப்படி பார்க்குறப்போ தமிழகத்தில் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி நினைத்தார்னா அண்ணாமலை மாநிலத்துக்கான கொள்கையை முன்னெடுத்து ஒரு கட்சியாக ஒரு அமைப்பாக முன்னெடுத்து வந்தார்னா நாளைய வயது 40 வயது இருக்கு, 45 50 வயதிலோ ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கிறது. களம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற அந்த எதிர்காலத்தை அண்ணாமலை பயன்படுத்திக் கொள்வார்ன்றது அவர் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா சாதகமாக இருக்கிறதை சாதகமாக்குவதும் அவர் கையில் இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறத பூர்த்தி செய்வதும் தலைவன். அப்புறம் தமிழகத்தில் இருக்க வாக்காளர் அத்தனை பேருமே அண்ணாமலை வெளியினவர்னு எதிர்பார்க்குறாங்க. நான் உள்ளபடி இப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செஞ்சதில் அண்ணாமலை பாஜக வெளியே வந்துடுவாரா, முடிவு எடுத்துருவாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அது உடனே நிவர்த்தி பண்ணணும். அரசியல் நீங்கள் அரசியல் இயக்கணும், அரசியல் தான் வாழ்க்கை அப்படி இயங்கணும், அரசியல் எதிர்காலம் சாதிக்கணும்னா நிச்சயமா முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்க நிலைமையில் இருக்கார். பாஜக தொடர்ந்தானா நிச்சயமா அவங்களுக்கு சாதகமால பாதமில்லை. அண்ணாமலை அவர்கள் தேசிய பொறுப்பு சென்றாலும் இல்லை மாநிலத்தில் இருந்தாலும் பாஜகவிற்கு முருகன் இருந்து என்ன பலன்? ஒரு பலன் இல்லை. இன்னைக்கு மத்திய அமைச்சருக்கு என்ன ஒரு பிரயோஜனம்? 1% ஓட்டு கூட கிடையாது. நயனா இருக்கிற 1% ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாஜக இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் வாக்கு வைக்கிற தலைவரே இல்லை. கட்சி கேசவநாயகன் கையில் போய் கட்சி மலையாளி கையில் போய் கட்சி மாட்டிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து தான் டிசிஷன் மேக்கிங் முடிவு. மாநில தலைவரெல்லாம் பவர் கிடையாது. ஏஜென்ட் தான் மாநில தலைவர். அமைப்பு செயலர் தான் RSS அமைப்பு செயலராக இருக்கு. கேசவநாயகன் தான் முழு பவர். அதில் கெடுத்து குடிச்சு இறக்கி வச்சிருக்காரு. அணிகளையும் கட்டமைப்பும் சின்னம்னாக்கி வச்சிருக்காரு. இதை செதுக்கி உருவாக்கி விட்டுறது விஷயம். அங்கே இருக்கிற பொலிட்டிஷியன்ஸே கிடையாது. ஒரு அரசியல்வாதி திமுக இருக்க அரசியல்வாதி மாதிரி இங்கே அரசியல்வாதி
கிடையாது. ஸோ கம்பேரே பண்ண வேண்டாம். தேரா கேஸ் அது அப்படி இருக்கிற போது நிச்சயமாக இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக வெற்றி பெறுவது உறுதியாக இருக்கிறது. தாவேக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுகிற வாய்ப்பாக இருக்கும்ல. விஜய் வந்து தமிழக அமைச்சராக இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இல்லை, வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி நம்பி போகிறவங்க நிச்சயமாக தோக்குவாங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. 2031 கூட முதலமைச்சருக்கு விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக நெகட்டிவ் பர்சன் வச்சுக்க வேண்டாம். களத்தில் நாளைக்கு நடக்க போகிறது அதுதான். ஸோ அதில் திமுகவை அழிப்பது சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் திமுக ஓட்டை தாக்க ஏற்படுத்தார். கிட்டத்தட்ட 13% வாக்களை திமுக வாக்களை திமுக கூட்டணி வாக்களை விஜய் எடுக்கிறார். அது எந்த மாற்றம் இல்லை. 20% ஓட்டு வரனா எங்கேருந்து ஓட்டு வருங்க? எல்லாம் இந்த கட்சி ஓட்டு தான் கன்வியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் இந்த 3 ஃபைட்டருக்குள்ள யாருன்ற போது முதலிடத்தில் திமுகவும், 2வது இடத்தில் தாவேக்கும், 3வது இடத்துக்கு அதிமுக போவதற்கான வாய்ப்பு இந்த எலெக்ஷனில் வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆய்வுகள் எடுத்துகிட்டே இருக்கோம். இப்போ அடுத்த வாரத்தில் ஒரு இது வெளியிடுறோம், 2வது பார்ட் வெளியிடுறோம். அடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்குள்ளே ஒரு 5 இல்லை 3 பார்ட் வெளியிடலாம்னு இருக்கோம். அடுத்த பார்ட் வந்து அடுத்த வாரத்தில் நாங்கள் ஆய்வுகள் வெளியிட ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம்னு இருக்கோம். நிச்சயமாக அதில் இப்போ இன்றைய நடைமுறையில் என்ன தேர்தல் செஞ்சா எப்படி இருக்குன்ற, எப்படி கூட்டணி அமைச்சா வெற்றி வாய்ப்பு இருக்குன்ற, எந்த கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்குன்ற விஷயத்தை அடுத்த வாரத்தில் பேட்டி விட்டுலான்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். பார்ப்போம். நிறைய தகவல்களை எங்களுக்காக வழங்கியமைக்கு நன்றி. நன்றி என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் என் அன்பு தம்பிக்கும்.